Hi friends, welcome to Enjoy the Journey with RK. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஹாசன் ஜங்ஷனில் இருக்கேன். இங்கேருந்து மேங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேன். எந்த ட்ரெயினில் போகிறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஹாசன் ஜங்ஷனில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால எந்த பேசிக் கம்யூனிட்டிஸுமே இல்லை. ஃபுட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அப்படியே பிளாட்ஃபார்ம்லேயே உட்காந்து சாப்பிட வேண்டியதாக போயிடுச்சு. ஆஃபீஸில் கான்டாக்ட் பண்ணால் ஒரு வெயிட்டிங் ஹால் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. அதுவும் அந்தளவுக்கு நீட்டாக இருக்கு. ரயில்வேஸ் பேசஞ்சர் கம்யூனிட்டிஸ்க்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இன்னைக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணுற ட்ரெயின் நம்பர் 16575 கோம்தீஸ்வரர் எக்ஸ்பிரஸ். இது யஷ்வந்த்பூர்லேருந்து மேங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய ட்ரெயின். நாங்கள் ஹாசன்லேருந்து மேங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம். இந்த கோம்தீஸ்வரர் எக்ஸ்பிரஸ் சவுத் இந்தியாவில் விஸ்வோடம் கோச் இருக்கிற ஒரு ட்ரெயின் இது. நாங்கள் விஸ்வோடம் கோச்சில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் இன்னைக்கு. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. ட்ரெயினுக்கு ஆக்சுவல் டைம் 10:05. இப்போ 40 மினிட்ஸ் லேட்டாக அரைவ் ஆகிட்டு இருக்கு. நமக்கான லோகோ டீசல் லோகோ WDP-4D இதுதான் இன்னைக்கு நம்மளை ஃபுல் பண்ணிட்டு போகுது. இங்கே மேங்களூர் வரைக்கும் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் முடிஞ்சிருந்தாலும் சேஃப்டி ரீசன்ஸ்க்காக டீசல் லோகோ மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ட்ரெயினில் 2 விஸ்வோடம் கோச் இருக்கு. EV2 அண்ட் EV1. நமக்கு EV1 லாஸ்ட் கோச். ஹாசன்லேருந்து ட்ரெயின் டிபார்ட் ஆகிட்டு இருக்கு. விஸ்வோடம் கோச்சுக்குள்ளே எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கம்பார்ட்மெண்ட்டில் லக்கேஜ் ரேக்கில் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. கோச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகும் போது செப்பரேட் ஏரியா இருக்குது லக்கேஜ்க்காக. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி. கோச்சோட அப்பர் போர்ஷனில் ஃபாக் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பதிலாக சீத்ரூ கிளாஸ் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஹாசன் டு மேங்களூர் டிஸ்டன்ஸ் 183 கிலோமீட்டர்ஸ். நம்ம ட்ரெயினோட ட்ராவலிங் டைம் 6.5 ஹவர்ஸ். இதில் விஸ்வோடம் கோச்சுக்கான ஃபேர் 1060. இந்த ஃபேரில் ஃபுட் எல்லாம் இன்க்ளூட் ஆகாது. இதே ஏசி சேர் காரில் 395 ருபீஸ். இந்த கோச்சில் என்ன அட்வான்டேஜ்னா நம்ம சீட்டை 180 டிகிரிஸ்க்கு டர்ன் பண்ணிக்கலாம். விஸ்வோடம் கோச்சில் பின்னாடி பெரிய கிளாஸ் விண்டோ இருக்கும். நமக்கு லாஸ்ட் கோச் கிடைச்சது அட்வான்டேஜ் தான். இந்த மாதிரி ட்ரெயின்குள்ளே இருந்து பேக் சைட் வியூ பார்க்கறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. நானுமே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். 2 விஸ்வோடம் கோச்லேயே ட்ராவல் பண்ணுற நிறைய பேர் இங்கே தான் இருக்காங்க இந்த வியூ எல்லாம் பார்க்கறதுக்காக. ரொம்ப டிமாண்டாக இருக்குது இந்த ஏரியாவுக்கு. இது ஹேமாவதி ரிவர். இந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. இந்த ரூட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங் சக்லேஷ்பூர் வந்து ரீச் ஆயிருக்கோம். நம்ம கோச்சோட பேக் சைட் வியூ. பேக் சைடு அந்த விண்டோ எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கிருந்து நம்ம ரெகுலர் லோகோ தவிர இன்னும் 2 லோகோ முன்னாடி அட்டாச் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் பேங்கர் லோகோன்னு சொல்லுவாங்க. அதை அட்டாச் பண்றதை பார்க்கறதுக்கு தான் போனேன். நம்ம லாஸ்ட் கோச்னால அவ்வளோ தூரம் முன்னாடி போயிட்டு திரும்பி வர முடியாதுன்னு பாதியிலே வந்துட்டேன். அந்த அட்டாச் பண்றதை பார்க்க முடியல. நம்ம இப்போ சக்லேஷ்பூர்ல இருந்து டிபார்ட் ஆயாச்சு. அந்த பேங்கர் லோகோ எதுக்கு அட்டாச் பண்றாங்கன்னா நம்ம ஹில்லி டெரெயின்ல டவுன்வர்ட் டிராவல் பண்ண போறோம். நம்ம இருக்கிற சக்லேஷ்பூர் இப்போ 3000 ஃபீட் ஹைட்ல இருக்கு அப்ராக்சிமேட்டா. சுப்பிரமணியா ரோடு 400 ஃபீட் ஹைட்ல இருக்கு. ஸோ டவுன்ல டிராவல் பண்ண போறோம்.
இது 55 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச், 3 hours ஆகும் டிராவலிங் டைம். ஃபுல்லாகவே காட் செக்ஷன். வெஸ்டர்ன் காட்ஸில் இதை வந்து ஷீரடி காட் அப்படிங்கிறாங்க. இங்கே தான் ரியல் என்ஜாய்மெண்ட்டே ஆரம்பிக்குது. இந்த ரூட்டில் 57 டன்னல்ஸ், 248 பிரிட்ஜஸ் அண்ட் 108 ஷார்ப் கர்வ்ஸ் இருக்குது. இது க்ரீன் ரூட்டுங்கிறாங்க. இந்த விஸ்டோடம் கோச்சில் பெரிய சைஸில் விண்டோஸ் இருக்கும். நம்ம சீட்டு 180 டிகிரிஸ்க்கு ரொட்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம சீனரியை அப்படி பார்க்குறதுக்கு வேணால் ஓகே, பட் ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறதுக்கு கிளாஸில் ரிஃப்ளெக்ஷன் வருது, அதனால பர்ஃபெக்டாக இல்லை. வீடியோஸ் எடுக்கணுன்னா நம்ம வெளியே போய் தான் எடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு நம்ம ஆர்டினரி கோச்சஸில் கூட ட்ராவல் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டிக்கெட் ஃபேர் கொஞ்சம் காஸ்ட்லியர் தான், அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரெச்சில் மேக்ஸிமம் ஸ்பீடு 25 km/h தான் பெர்மிட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம தோனிகால் பிரிட்ஜ் மேலே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ டைம் 12:15 தான் ஆகுது. ஈவினிங் மாதிரி இருக்கு. இப்போ நம்ம ஸ்லைட் ரைட் கர்வ் எடுத்து தோனிகல் ஸ்டேஷனுக்குள்ளே என்டர் ஆகிட்டு இருக்கோம். இங்கே மேண்டேட்டரி பிரேக் இன்ஸ்பெக்ஷனுக்காக கொஞ்ச நேரம் நிறுத்துவாங்க. இது தவிர இன்னும் 2 ஸ்டேஷனில் பிரேக் இன்ஸ்பெக்ஷனுக்காக ஸ்டாப் பண்ணுவாங்க. நம்ம இப்போ தோனிகல் ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகிட்டு இருக்கோம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற ரோடு சக்லேஷ்பூர் சுப்பிரமணியா நேஷனல் ஹைவே 75. நான் இப்போ கோச்சுக்கு வெளியே வந்து டோர் கிட்ட இருந்தா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இது ஒரு சின்ன ரைட் கர்வ், இப்போ ஒரு லெஃப்ட் கர்வ். 2 டோருக்கும் மாறி மாறி போயிட்டு வந்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. டனல் விட்டு வெளியே வந்தோடனே அருமையான ஒரு வியூ. அங்கே ஒரு பியூட்டிஃபுல் வியூ பார்க்கறதுக்குள்ளேயும் அடுத்தடுத்து 2 டனல். இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம்னு ரெய்னி சீசனான ஜூலை டு செப்டம்பர் தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மலையெல்லாம் பனி படர்ந்து சூப்பராக இருக்குல்ல.
இது கடகரவள்ளி ரயில்வே ஸ்டேஷன், ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன். இந்த வால்ல இருக்கிற கிரீன் கலர் பேச்சஸ் எல்லாம் பார்க்கும்போது இங்கே வெயில் அடிச்சே பல வருஷம் ஆன மாதிரி தான் இருக்கு. இந்த காட்டுக்குள்ள மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஃப்ராக் கத்திட்டு இருக்கு, அப்படியே ஒரிஜினல் சவுண்டு சூப்பரா இருக்கு. ஃபாரஸ்ட்குள்ள ஹெவியா மழை பெய்யுது. ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல, நீங்க ஆக்சுவல் ஜேர்னியை என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஷீரடி காட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். மிஸ்ட், மழை, டனல், பிரிட்ஜ், ரிப்பீட், அவ்வளவுதான். இப்ப நம்ம யாதே குமாரி ரயில்வே ஸ்டேஷன் ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கோம். இது பேக் சைடு விண்டோல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். மேங்களூர் போர்ட்ல இருந்து ஆயில் டேங்கர்ஸும் கூட்ஸ் வெஹிக்கிளும் சென்ட்ரல் கர்நாடகா ரீச் பண்றதுக்காக தான் இந்த ரூட்டே டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ரூட்ல கூட்ஸ் வெஹிக்கிள் தான் நிறைய ஆப்ரேட் பண்றாங்க. அந்த கிளாஸ்ல ரெயின் டிராப்ஸ் எப்படி நிக்குது பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. பேக் சைடு விண்டோல இருந்து டனல் வியூ. இந்த மாதிரி டனல் வியூலாம் சினிமால தான் பார்த்துருக்கோம். இப்போ ரெண்டு பக்கமுமே சீனரி தான், பட் ஏதோ ஒரு பக்கம் தான் நான் வந்து கேப்சர் பண்ண முடியும். இந்த விஸ்வோடம் கோச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த ரெண்டு கோச்சில் இருக்கிறவங்க இதுக்குள்ளேயே தான் இருக்க முடியும், மற்ற கோச்சஸ் போக முடியாது. ஏன்னா இதுக்கு அடுத்தது ஜென்ரேட்டர் கார் இருக்கு, அதனால வெஸ்டிபிள் க்ளோஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற எந்த கோச்னாலும் நம்ம உள்ளுக்குள்ள நடந்துக்கலாம், வெஸ்டிபிள்ஸ் ஓப்பனாக தான் இருக்கும். வேற கோச்சஸ் ஃப்ரீயா இருந்ததுன்னா அங்கிருந்து வீடியோஸ் எடுக்கலாம். இப்போ நம்ம கேமரால பார்க்கறது 10 to 20% தான், நேர்ல ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூட்டில் நீங்கள் விஸ்டோரம் கோச்சில் தான் ட்ராவல் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஹாசன் அல்லது சக்லேஷ்பூரில் போட் பண்ணி சுப்பிரமணியா ரோடு வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். ரிட்டர்ன் டைரக்ஷனில் இந்த 2 கோச்சும் லோக்கோக்கு அடுத்ததாக வரதுனால ரியர் விண்டோ அப்ரோச் இருக்காது. அப்படியே லாஸ்ட்டில் வந்தாலும் பேங்கர் லோக்கோ வந்து பேக்கில் தான் போடுவாங்க. அப்போது ரியர் விண்டோ அப்ரோச் இருக்காது. மற்றபடி நீங்கள் வேறு கோச்சில் ஏதாவது ட்ராவல் பண்ணால் இது ஒர்த்தான ஜேர்னி தான். இந்த ரூட்டை நம்ம யோசிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய இன்ஜினியரிங் மாறுவது. இந்த டனல் கிட்ட போய் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இத்தனை நேரம் கிளைமேட் நல்லா தான் இருந்தது, திடீர்னு இவ்வளோ பெரிய மழை அடிக்குது. கேமரா நல்லாவே நனைஞ்சிருச்சு, என் தலையும் நனைஞ்சிருச்சு. நம்ம இப்போ பார்க்குற ட்ரெயின் நம்பர் 16516 கார்வார் யஸ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸ். நம்ம இப்போ கிராஸ் பண்ணுற ஸ்டேஷன் ஷிரிபாகிலுங்கிற ஸ்டேஷன். டைம் இப்போ 2:40 ஆகுது. நம்ம சுப்பிரமணியா ரோடு ஸ்டேஷனில் என்டர் ஆகிட்டு இருக்கோம். இங்கேயும் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. பேங்கர் லோக்கோ இங்கே டிட்டாச் பண்ணிடுவாங்க. இந்த விஸ்வரம் கோச்சோட ஃபேரில் ஃபுட் காஸ்ட் இன்க்ளூட் ஆகாது. ஃபுட்டு ட்ரெயினில் தான் வாங்கி சாப்பிட்டோம். அந்தளவுக்கு நல்லா இல்லை. நல்ல பசியில் இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டோம். நம்ம சுப்பிரமணியா ரோடு ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகிட்டு இருக்கோம். இந்த ஸ்டேஷன்லேயும் ரீடெவலப்மெண்ட் ஒர்க் நடந்துட்டுருக்கு. நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த ட்ரெயின் கோமதீஸ்வரர் எக்ஸ்பிரஸாக 3 டேஸும் கார்வார் எக்ஸ்பிரஸாக 3 டேஸும் வீக்லி எக்ஸ்பிரஸாக 1 டேவும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மார்னிங் 7 o'clock யஸ்வந்த்பூரில் கிளம்பி ஈவினிங் 4:40 மேங்களூரில் வந்து ரீச் ஆகும். நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த ட்ரெயின் சண்டேஸ், டியூஸ்டேஸ் அண்ட் தர்ஸ்டேஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம 1/2 hour டிலேயில் கபகப்பத்தூருங்கிற ஸ்டேஷன் என்டர் ஆகிட்டு இருக்கோம். இந்த ட்ரெயினோட அஃபிஷியல் ஸ்டாப்பேஜ் இது. 2 minutes ஹால்க்கு அப்புறம் இங்கேருந்து டிபார்ட் ஆகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்கறது நேத்ராவதி ரிவர். இந்த ஏரியாவில் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால புது வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. எவ்வளோ வைடாக இருக்குன்னு பாருங்க. காட் செக்ஷன்லையும் சரி, இந்த மாதிரி பிரிட்ஜ் மேலேயும் ஷூட் பண்ணுறதுனா கொஞ்சம் பயந்து தான் செய்ய வேண்டியிருக்கு. கேமரா மொபைல்லாம் உள்ளே விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம கோச்சோட ரியர் விண்டோவில் அந்த பிரிட்ஜும் ரிவர் வியூவும் சூப்பராக இருக்கு. நம்ம இப்போ பண்டவாலாங்கிற ஸ்டேஷனில் அரைவ் ஆகிட்டு இருக்கோம். இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் ஹாசன்லேருந்து மேங்களூர் வரைக்கும் சக்லேஷ்பூர்,
சுப்பிரமணியா ரோட், கபக்கப்புத்தூர் அண்ட் பந்தவாலா அப்படிங்கிற 4 ஸ்டாப்பேஜ் இருக்கு. 2 மினிட்ஸ் ஹால்ட்க்கு அப்புறம் பந்தவாலா ஸ்டேஷன்ல இருந்து டிபார்ட் ஆயிட்டு இருக்கோம். அடுத்தது மேங்களூர் ஜங்ஷன் தான். அப்படியே இந்த மழைச்சாரல்ல ஒரு டீப் கர்வ், ரொம்ப பியூட்டிஃபுல்லான வியூ. இப்போ நம்ம மேங்களூர் ஜங்ஷன் நெருங்கிட்டு இருக்கோம். ஷெட்யூல்டு அரைவல் டைம் 4:40. ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். இந்த ஜேர்னி நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப நல்லாவே இருந்தது. நான் இந்த ஜேர்னி என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. H14